Hi friends, welcome back to Lachus lifestyle. இன்னைக்கு நம்ம சூப்பரான ரொம்ப எம்மியான கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான Choco Cup Cake அதான் பார்க்க போறோம். இதோட உள்ள பாத்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டெக்ஸ்சர். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு எக் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. நம்ம குக்கர்லயே இந்த கப் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிடலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அளவோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஆவி வரும்போது இந்த சாக்லேட்ஸை இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம்ஸ் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் 50 கிராம்ஸ் பட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீசிங்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாக்லேட் சிரப் நல்லா ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா பட்டர் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் டீ கப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் டீ கப் இருக்கு இல்லையா, இதை எடுத்திருக்கேன். இதில் நான் பட்டர் வச்சு நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் இந்த கப்ஸ் ஃபுல்லாக பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் எல்லாத்துக்குமே நான் க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்கோ பவுடர் வச்சு இந்த டஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு கோட் மாதிரி கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும். எல்லா கப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்கோ கப் கேக்கு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/4 கப் கொக்கோ பவுடர் இதை ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு சின்ன பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சலிச்சு எடுக்கும்போது சின்ன உருண்டைங்க இருந்தால் அது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் சாக்லேட் சிரப் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்சரில் நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிரப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு அந்த கப் கேக்கு. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டுறேன். அதுக்கு விசிலையும் கேஸ்கெட்டையும் எடுத்துடுங்க. இப்போ இந்த குக்கரில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயர் மாதிரி நீங்கள் அடியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த பிளேட் மேலே நம்ம இந்த டீ கப் மோல்ட்ஸில் இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் முக்கால் பதம் ஆட் பண்ணால் போகிறோம். நீங்கள் 3/4 வரைக்கும் இந்த கப்பில் ஆட் பண்ணால் போகிறோம். ஏன்னா பேலன்ஸ் உங்களுக்கு அந்த கப் நல்லா எழும்பி வரும் கேக்கு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் 3/4 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே அந்த மாய்ஸ்சர் நல்லா சாப்பிடும்போது நல்ல டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல மாய்ஸ்சர் கேக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு ஜஸ்ட் அந்த சாக்கோ சிப்ஸ் சென்டரில் போகிற மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கர் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ண விடுங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கப்ஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம்.
கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து வேகட்டும். நல்லா இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல கப் கேக் நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு, சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் இப்போ இதை உங்களுக்கு உடனே எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இது நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கப்லேருந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தது, இவ்வளோ அழகாக அந்த கப்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கப் கேக் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. சாக்கோ கப் கேக் வித் சாக்கோ சிப்ஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதுனால இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சராக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான நிறைய கேக்ஸ் பார்க்கலாம்.